ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரெட் பாக்கெட்ஸ். அதில் சிக்கனை ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: எலும்பு இல்லாத சிக்கன் 1/2 கிலோ, கோதுமை பிரெட் அப்படி இல்லைன்னா நார்மல் பிரெட் ஸ்லைஸாக இந்த மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சீஸ், நல்ல துருவன சீஸஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 1, இந்த மாதிரி நல்ல குட்டியாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் அதாவது பிரெட் தூள் 1 கப், முட்டை 1, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 கப், கொத்தமல்லி இலை கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 அல்லது 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த வெண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் இதில் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், போதும். நல்லா வெந்துடும். எதுக்குன்னே போன்லெஸ்னால ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம சிக்கனை வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் நல்லா சூப் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால வெறும் பெப்பரும் கொத்தமல்லி இலையும் போட்டு இந்த சூப் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சால் கூட இதை ஆட் பண்ணலாம், அந்த தண்ணியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் இந்த சிக்கன் பீசஸ் பிச்சு எடுத்தோம்ல, இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேக வச்சோம்ல அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, சிக்கன் வேக வச்ச தண்ணி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு பால் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரெட்டில் உள்ள சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு கடைசியாக பிரெட் கிரம்ஸ் அதாவது பிரெட் தூள் தேவைப்படும். அதுக்கு வந்து இந்த சைடெலாம் கட் பண்ணுறோம்ல, இதையே நீங்கள் மிக்சியில் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணலாம். அதையும் அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது அதை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு லேயர் கோட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் போடுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்புறம் சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த மிக்சர் உள்ளே வந்து ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வந்து சீஸ் வந்து வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்ல ஒரு பால் மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இப்போ இதை நம்ம சென்டரில் வச்சிடலாம்.
சென்டரில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இப்படி சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம எக் இருக்கிறனால நல்லா அது ப்ரெஸ் ஆகி ஒட்டிக்கும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்கு தொட்டு ஓரங்களை நல்லா வெளியில் இந்த ஸ்டஃபிங் வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து இதே மாதிரி அந்த சிக்கன் இந்த இதுக்குள்ளே சீஸ் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு சுற்றி நல்லா எக்கெல்லாம் தடவிட்டு இதை வந்து ஒரு கோன் மாதிரி கூட நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், இந்த எந்த ஷேப்லனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு கோன் ஷேப்புக்கு நான் மடித்து எடுத்திருக்கேன். தேவைன்னா எக்கு மிக்சர் வந்து தொட்டு தொட்டு இதில் வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இல்லைனா ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற போகிறனால இதை உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கணும். அதனால் நல்லா இந்த மாதிரி எக்கு வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வரவே வராது. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ இதை நல்லா ஒட்டி விட்டுடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் வேணாம் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து இந்த சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு அதை தொட்டு கூட நீங்கள் வந்து இதை ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ப்ரெட்டை வந்து நம்ம ஓரங்களில் கட் பண்ணி வச்சோம்ல, அதுவும் கூட ஒரு 2-3 ப்ரெட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கதை ஒரு முக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு மிதமான சூடில் இருந்தால் கூட போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். அப்போ தான் உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து வரும். அந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போடுங்க. அப்போனா உங்களுக்கு ஆயில் வெளியே தெறிக்கவும் செய்யாது, நமக்கு நல்லாவும் ஃப்ரை பண்ணி வரும். ஒரு நிமிஷத்துக்கு இருக்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம். ஃப்ளேம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு கிட்டையாவது நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் மொறுன்னு வந்ததும் எடுத்துடலாம். சூப்பரான ப்ரெட் பாக்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மயோனீஸ் இருக்கலாங்க, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தக்காளி சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 ரெசிபியுமே மயோனீஸும் தக்காளி சாஸும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன். உள்ள சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலை. அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இதில் வந்து கலந்துக்கிட்டதாக அர்த்தம். ஸோ வந்து ஷுவராக அதையும் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.